ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் சக்தி பீட பயணத்தில் இப்போது நாம இந்தியாவின் அண்டை மாநிலமான பங்களாதேஷில் உள்ள சக்தி பீடங்களை தரிசிக்க போறோம். பங்களாதேஷ்ல 7 சக்தி பீடங்கள் அமைந்துள்ளது. அதில் முதன்மையானது பங்களாதேஷின் தேசிய கோயிலாக கருதப்படும் டாக்கேஸ்வரி கோவிலை நாம முதலில் பார்க்க போறோம். இந்த கோவில் பங்களாதேஷின் தலைநகரான டாக்காவில் அமைஞ்சிருக்கு. இங்கே குடிக்கொண்டிருக்கும் அன்னையின் பெயராலேயே இந்த ஊர் தன் பெயரை கொண்டது. இத்தலம் சதி தேவியின் கிரீடம் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது. இங்கே பைரவர் சிவா என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். அன்னை டாக்கேஸ்வரி டாக்காவின் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். 12ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த அன்றைய வங்காள மன்னனார சேனா வம்ச அரசன் பில்லால் சென் என்பவரால் இந்த கோவில் 1100ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அன்றைய வங்காளத்தின் கட்டிடக்கலையில கட்டப்பட்ட இக்கோவில் கலாச்சார பண்பாட்டின் மையமாக திகழ்கிறது. ஒருமுறை சேனா ராஜ்யத்தின் அரசனான விஜய் சென் தன் மனைவியோடு காட்டுப்பகுதியாக இருந்த இந்த இடத்திற்கு வந்தான். அப்பொழுது கர்ப்பவதியான அவன் மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு இங்கே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு பல்லால் சென் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். சிறு வயது முதலே அன்னையின் மீது அதீத பக்தி கொண்டான் பல்லால் சென். ஒரு நாள் அவன் கனவிலே இந்த இடத்தை சுட்டி காட்டி அங்கே ஒரு மரத்தடியிலே அன்னை தான் இருப்பதாக கூறி அந்த மரத்தை அவனுக்கு அடையாளம் காட்டினாள். மறுநாள் பல்லால் சென் தன் படையோடு இவ்விடத்திற்கு வந்து அன்னை அடையாளம் காட்டிய மரத்தை கண்டுபிடித்து அதன் அடியிலேயே தோண்டிய பொழுது சுயம்புவான அன்னையின் திரு உருவ சிலையை கண்டெடுத்தான். பின் இந்த இடத்திலேயே அவளுக்கு கோவில் கட்டினான். அன்னை துர்காவின் அம்சமான அவளை டாக்கேஸ்வரி என்று பெயரிட்டு வழிபட்டான். இவ்வூர் மக்களின் காவல் தெய்வமாக விளங்கிய இவளை காத்யாயினி, மகிஷாசுர மர்தினி, துர்கா என்றும் உள்ளூர் மக்கள் போற்றி வணங்குகிறார்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது இக்கோவில் இஸ்லாமியர்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இங்கிருந்த இந்துக்கள் அன்னையின் உருவச்சிலையையும் மற்ற தெய்வங்களின் விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு கல்கத்தா வந்தனர். கல்கத்தாவில் உள்ள குமார் துலி என்னும் இடத்திலே அன்னையை பிரதிஷ்டை செய்து அங்கே அவளுக்கு கோவில் எழுப்பி அங்கே வழிபடத் தொடங்கினார்கள். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் டாக்காவில் இக்கோவில் மறுபடியும் எழுப்பப்பட்டு அன்னையின் புது சிலை வடிவமைக்கப்பட்டு இக்கோவில் கர்ப்ப கிரகத்திலே பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடக்கத் தொடங்கியது. பின்னர் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் யுத்தத்தின் போது மீண்டும் இக்கோவில் பாகிஸ்தானிய படைகளால் தாக்கப்பட்டது. வங்காளதேசம் சுதந்திரம் பெற்ற பின்னர் மீண்டும் இக்கோவில் எழுப்பப்பட்டு கர்ப்ப கிரகத்திலேயே தங்கத்தால் ஆன அன்னையின் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1996இல் இக்கோவில் வங்காளதேசத்தின் தேசிய கோவிலாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அங்கு வாழும் இந்துக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. ஆனாலும் பல முறை நடந்த உள்நாட்டு கலவரத்தில் இந்த கோவில் நிலப்பகுதிகள் இஸ்லாமியர்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னைக்கு நாம பார்க்குற இந்த கோவில் வங்காள பாணியில புத்த விகாரை நினைவுபடுத்தும் வகையில் கட்டப்பட்டிருக்கு. கோவில் வளாகம் மிக பெரியதாக காணப்படுகிறது. பஞ்சரத்னா என்று இந்த கோவிலை அழைக்கிறார்கள். வளாகத்தில் 4 மூலையிலும் சிவபெருமானுக்கான தனி கோவில்கள் அமைக்கப்பட்டு நடுவிலே அன்னையின் கோவில் அமைந்துள்ளது. அன்னையின் கர்ப்ப கிரகத்தில் 1.5 அடி அளவில் தங்கத்தால் ஆன துர்காதேவியின் சிலை வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது. அவளுக்கு பக்கத்திலே மகாலட்சுமி மற்றும் அன்னை சரஸ்வதி, விநாயகர், முருகப்பெருமான் ஆகிய மூர்த்தங்களும் பூஜிக்கப்படுகிறது. துர்கா பூஜை என்று சொல்லக்கூடிய நவராத்திரி 10 நாட்களும் மிக விமர்சையாக இக்கோவிலில் கொண்டாடப்படுகிறது.
சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி ஆகிய 4 நாட்கள் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு அன்னைக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. விஜயதசமி அன்று அன்னையின் சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு லக்ஷ்மி, சரஸ்வதி, கார்த்திக் மற்றும் கணேசருடன் திருவீதி உலா வந்து கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி மிகவும் கோலாகலத்துடன் நடத்தப்படுகிறது. அந்நாட்களில் நாட்டின் பிரதம மந்திரி முதல் முக்கிய தலைவர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு விஜயம் செய்து அன்னைக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். விஜயதசமி அன்று விஜய சம்மேளனி என்ற மிகப்பெரிய கலை நிகழ்ச்சி கோவிலை ஒட்டி உள்ள மிகப்பெரிய திடலில் நடத்தப்படுகிறது. டாக்காவில் உள்ள அனைத்து பிரபல கலைஞர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். இதை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரள்கிறார்கள். இதே போல கிருஷ்ண ஜென்மாஷ்டமியும் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்பு இந்த கொண்டாட்டங்கள் தடை செய்யப்பட்டன. பின்பு 1989 முதல் மீண்டும் இந்து பண்டிகைகளும் திருவிழாக்களும் கொண்டாடப்படுகிறது. நமது பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் 2015 டாக்கா சென்ற பொழுது இந்த கோவிலுக்கு சென்று அன்னையை வழிபட்டு வந்துள்ளார். அன்னை டாக்கேஸ்வரியை வணங்கி அவள் அருளோடு பங்களாதேஷில் உள்ள அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.